ஆக தனிநபர் வசந்தம் அல்ல, இது குடும்பம் வசந்தம் அல்ல, குறிப்பிட்ட இனத்திற்கான வசந்தம் அல்ல, குறிப்பிட்ட மொழிக்கான வசந்தம் அல்ல, குறிப்பிட்ட நாட்டினருக்கான வசந்தம் அல்ல. பப்பாசி அனைத்தையும் தாண்டி போய் மானுடத்திற்கு வசந்தத்தை வழங்கக்கூடிய அற்புதமான பணியினை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். கையும் களவுமாக பிடிபடுவர்களுடைய பட்டியலெல்லாம் பார்க்கின்ற பொழுது நமக்கே தலை சுட்டல் வருகிறது. ஆயிரக்கணக்கான கோடிகள் என்னைய பண்ண போறீங்க இதை வச்சுக்கிட்டு ஆணவமாக கருதி கொண்டிருக்க மனமே. எப்பொழுதுமே ஆணவம் பிடித்தவனை கண்டிப்பாக கடவுள் அவமானப்படுத்துவார். வாழ்க்கையில சிக்கல் வரும், இடைஞ்சல்கள் வரும், அதை எப்படி தாண்டி போறது அப்படிங்கிறத நான் வகுப்பு நடத்துவேன். ஆனால் அதை பின்பற்றக்கூடியவர்களில் அந்த 100ல் ஒருவனாக கூட நான் இருக்க முடியாது. அற்புதமான ஒரு நிகழ்வை பப்பாசி தொடர்ந்து இடைவிடாமல் நடத்தி கொண்டிருக்கிறது. ஆண்டுதோறும் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு ஓராண்டு நடத்தினோம் விட்டோம் என்பதல்லாமல் ஒரு பணியினுடைய சிறப்பே என்னவென்று கேட்டால், சின்ன செயலாக இருந்தாலும் பெரிய செயலாக இருந்தாலும் அது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு 47வது புத்தக கண்காட்சியை பல்வேறு இடைஞ்சல்களையும் இடையூறுகளையும் தடைகளையும் தாண்டி மிக மிக வெற்றிகரமான முறையிலே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். எனவே அந்த தலைவர் உள்ளிட்ட குழுவினருக்கு ஐஎஃப்டியின் சார்பாக என் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக இங்கே புத்தக பிரியர்களுக்கு எல்லா விதமான உணவும் வழங்கப்படுகிறது. செவிக்கு உணவு வழங்கப்படுகிறது, கண்களுக்கு உணவு வழங்கப்படுகிறது, காதுகளுக்கு உணவு வழங்கப்படுகிறது, அவருடைய உணர்வுகளுக்கும் உணவு வழங்கப்படுகிறது. அதுதான் ஒரு பெரிய பப்பாசினுடைய அற்புதமான ஒன்று. ஆக இங்கே யார் வேண்டுமானாலும் உள்ளே வரலாம், அவர்களுக்கு விருப்பமானதை அள்ளிக்கொண்டு செல்லலாம், பெற்றுக்கொண்டு செல்லலாம், பருகி கொண்டு செல்லலாம், எடுத்துக்கொண்டு செல்லலாம் என்ற அடிப்படையிலே அற்புதமான முறையிலே அமைதியான நிலையிலே ஆரவாரம் இல்லாமல் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆக புத்தக ஆர்வலர்களுக்கு இது ஒரு வசந்தம் என்று நினைக்கிறேன். அந்த பப்பாசியினுடைய இந்த தலைமை குழு இருக்கிறதே, நாம் பேசப்போகின்ற தலைப்பும் கூட மானுட வசந்தம் தான். ஆக வசந்தத்தை விரும்பாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. வாசமுள்ள மலரும் வசந்தத்தை விரும்பும், வாசமில்லா மலரும் வசந்தத்தை விரும்பும். ஆக வசந்த காலம் என்பது உலக மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. அந்த அடிப்படையிலே மானுட வசந்தத்தை பற்றி இவர்கள் தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். மானுட வசந்தம். ஆக தனிநபர் வசந்தம் அல்ல, இது குடும்பம் வசந்தம் அல்ல, குறிப்பிட்ட இனத்திற்கான வசந்தம் அல்ல, குறிப்பிட்ட மொழிக்கான வசந்தம் அல்ல, குறிப்பிட்ட நாட்டினருக்கான வசந்தம் அல்ல. பப்பாசி அனைத்தையும் தாண்டி போய் மானுடத்திற்கு வசந்தத்தை வழங்கக்கூடிய அற்புதமான பணியினை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே எனக்கு கிடைத்த மிகப்பெரிய சிறப்பு, நாஞ்சில் ஐயா ஆற்றக்கூடிய உரை மேடையில் என்னையும் ஆற்றுமாறு ஒரு சிறந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கின்றார்கள். அதற்கு என்னுடைய நெஞ்சான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, வசந்தத்தை நாம் எல்லோரும் நேசிக்கின்றோம். ஆக நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதன் தானும் அந்த வசந்தத்தை உணர வேண்டும், பிறருக்கும் அந்த வசந்தத்தை தர வேண்டும். அதுதான் மனிதனுடைய இயற்கையான தேட்டமாக இருக்கிறது. அது அந்த குறிக்கோள், அதற்காக தான் அவன் படைக்கப்பட்டிருக்கின்றான். அழுது புலம்புவதனால் அல்ல. ஆக மாறாக அவன் வசந்தத்தை உணர வேண்டும், தான் பெற்ற அந்த வசந்தத்தை அனைவருக்கும் அள்ளி கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த கடமை பொறுப்பு அவனுக்கு இருக்கிறது. ஆக மனிதன் தன்னளவிலே வசந்தமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சில பண்புகள் தேவை. அந்த பண்புகளை பற்றி தான் இன்றைய மாலை நேர உரையிலே சில குறிப்புகளை நான் உங்களுக்கு தரலாம் என்று நினைக்கின்றேன். முதலாவதாக என்ன வேண்டும் என்று கேட்டால், போதும் என்ற மனம் தேவை. அதுதான் முதல்ல. இன்னைக்கு உள்ள பிரச்சனைக்கு என்ன காரணம் அப்படின்னா, எவ்வளவு வந்தாலும் அவனுக்கு பத்த மாட்டேன் என்கிறது. அதாவது உனக்காக சம்பாதி புரிகிறது, மனைவி மக்களுக்காக சம்பாதி புரிகிறது, பிள்ளைகளுக்காக சம்பாதி புரிகிறது, பேர பிள்ளைகள் எள்ளு பேரன் கொள்ளு பேரன் என்று தலைமுறையாக சேர்த்து வைக்க துடிக்கின்றாயே, இது நியாயம் தானா? நாம் எண்ணி பார்க்கின்றோம். இன்றைக்கு வரக்கூடிய செய்திகளை எல்லாம்
கையும் களவுமாக பிடிபடுவர்களுடைய பட்டியலெல்லாம் பார்க்கின்ற பொழுது நமக்கே தலை சுட்டல் வருகிறது. ஆயிரக்கணக்கான கோடிகள் என்னைய பண்ண போறீங்க இதை வச்சுக்கிட்டு? அப்படிதான் ஒருத்தர் ஒரு வழக்கிலே சிக்கிக் கொள்கிறார். குற்றம் எல்லாம் நிரூபிக்கப்பட்டு விட்டது. நீதிபதி ஐயா தீர்ப்பு வழங்கக்கூடிய நேரம். அப்ப அந்த குற்றவாளியை அழைத்து விசாரித்துக் கொண்டிருக்கின்றார். அவர் தீர்ப்பு கொடுக்க போறார். தீர்ப்பு கொடுப்பதற்கு முன்பாக அவரை பார்த்து கேட்கிறார், ஐயா உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கிறது? அவர் முழிக்கிறார். என்ன நீதிபதி என்னை பார்த்து இப்படி கேட்கின்றாரு? ஐயா என்ன கேட்கிறீங்க எனக்கு புரியவில்லை. இல்லை நீங்க காலையில என்ன சாப்பிடுவீங்க அப்படின்னு கேட்கிறார். ஐயா நீதிபதி அவர்களே, எனக்கு ரொம்ப 50 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுங்க. நான் ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 4 இட்லி தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க? ஒரு காஃபி குடிப்பேன். சரி, அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது? ஒரு 11 மணி 11:30 மணிக்கு ஒரு வெஜிடபிள் சூப் குடிப்பேன் அப்படிங்கிற. சரி, அதற்கப்புறம் என்ன தேவை இருக்கிறது? மத்தியானம் கொஞ்சோண்டு சோறு சாப்பிடுவேன் சார், அதிகமான காரம் இல்லாமல் மோர் ரசம் தயிர் இந்த மாதிரி உள்ள ஐட்டத்தை நான் சாப்பிடுவேன். அதிகபட்சம் ஒரு கிண்ணம்னா அவர் சொல்கிற அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் கூட தேராது. இவ்வளோதான் அவருடைய மதிய உணர்வு. வேற என்ன தேவை இருக்கிறது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொன்னார், மாலை நேரத்தில் சுண்டலோ கடலையோ ஏதாவது ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் மாதிரி ஒரு காஃபி ஒன்று குடிப்பேன். சரி, வேற என்ன தேவை இருக்கிறது? இரவில் 2 சப்பாத்தி சாப்பிடுவேன் அல்லது 3 இட்லி சாப்பிடுவேன். இவ்வளோ தான் என்னுடைய இது. சில நேரத்தில் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு 1/2 டம்ளர் பால் குடிப்பேன் அப்படின்னாரு. அப்போ இதை சொல்ல அவர் கணக்கு போட்டார் நீதிபதி. இதுக்கெல்லாம் எவ்வளோ ஆகும் கணக்கு போடியா அப்படிங்கிறார். நீங்களே எவ்வளோ ஆகும் ஒரு நாளைக்கு? 400 ரூபா. ஐயா சொல்றாரு, என்ன அவர் கணக்கியல் நிபுணர், அவர் சொன்னா நம்ம ஒத்துக்கணும். 400 ரூபா ஆச்சுன்னா மாசம் எவ்வளோ ஐயா தேவைப்படுகிறது? 12,000 ரூபா. அவர் இன்னொரு 5 வருஷம் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ தேவைப்படுகிறது? 60,000 ரூபா. அவ்வளோ 5 வருஷம் இருந்தா 5 மாசத்துக்கு. ஆக அன்புக்குரியவர்களே, நீங்க இன்னும் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் நீங்க கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா நீங்களே அதிர்ந்து போவீங்க. மொத்தமே அவரை போட்ட 7 லட்சம் ரூபா 2 லட்ச ரூபா சேர்த்துக்காங்க. ஏன்னா 7.5 இருக்கக்கூடாது இல்லை, 2 லட்சம் சேர்த்துக்காங்க. ஒரு 10 லட்சம் ரூபாய். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த 10 லட்சம் ரூபாய்க்காக ஆயிரக்கணக்கான கோடியை ஊழல் பண்றியா? என்ன பண்ண போறன்னு கேட்கிறார் நீதிபதி. என்னையா பண்ண போற? நீ என்னன்னா நீ சாப்பிட்டாலும் உனக்கு இவ்வளவுதான் தேவைப்படுகிறது. ஆக ஒரு 10 லட்சம் நீ முழு வாழ்நாளும் நீ விரும்பினது இதெல்லாம் சாப்பிட முடியுமான்னு தெரியல. இது அவருடைய டயட்டை சொன்னாரு. அதில் வயிற்று வலி வரலாம், தலைவலி வரலாம், மயக்கம் வரலாம், காய்ச்சல் வரலாம், ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆகலாம், ஐசியூவில் இருக்கலாம். அதை கணக்கில் நான் போடலை. அவர் அப்படியே ஆரோக்கியமாக இருப்பதாகவே வைத்துக் கொள்ளுங்கள். ஆரோக்கியமாக இருப்பதாக வைத்துக் கொண்டால், அவர் விரும்பியதெல்லாம் சாப்பிட்டதாக வைத்துக் கொண்டாலும் கூட அதிகபட்சம் ஐயா சொன்ன கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 10 லட்சம் மேலுக்கு செலவே கிடையாது. அப்போ நீ எதுக்கு அவர் மேல என்னன்னா 4,500 கோடி ரூபாய் ஊழல் குற்றச்சாட்டு. நீதிபதி கேட்கிறார், என்னையா பண்ண போற இவ்வளவு பணத்தை வச்சு? நீ யாருக்காக செய்கின்றாய் இந்த ஊழல்? யாருக்காக செய்கின்றாய்? ஆக அன்புக்குரியவர்களே, நாம் இதில் எண்ணி பார்க்க வேண்டும். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, போதும் என்ற மனம் இல்லை, வேணும் 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 வேணுட்டு. அதாவது வயசு ஆக ஆக 2 ஆசை குறையாதான், அது அதிகமாகிட்டே போகும். நபிகள் நாயகன் சொல்றாங்க, ஒன்று என்னன்னா நான் இன்னும் சில காலம் வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒன்று. 2வது இன்னும் எங்க இருந்தெல்லாம் பணம் வரும் அப்படிங்கிற ஒன்று. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு அப்படிதான் வாக்கிங் போகும்போது 2 பேர் சந்திக்கிறாங்க. 2 பெரியவர். இவர் கொஞ்சம் வயசுல கம்மியானவர். அந்த பெரியவரை பார்த்து கேட்கிறாரு, ஐயா நலமா இருக்கிறீங்களா? ஆமா நலமா இருக்கிறேன். அவர் பெரியவருக்கு 70 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. ஆகிட்டு என்ன இப்போ நீங்கள் எல்லாம் கடமைலாம் முடிச்சிட்டீங்க, எல்லாம் செட்டில்மெண்ட்லாம் பண்ணிட்டீங்க. ஏன்னா அவருக்கு பங்களா இருக்குது, பையன் மகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு, பேரன் பேத்திலாம் வந்தாச்சு, எல்லாத்தையும் ஸ்கூலில் சேர்த்தாச்சு, ரொம்ப சௌக்கியமாக இருக்கிறாரு. அப்போ எல்லாம் இப்போ இவர் கேட்குறாரு, ஐயா எல்லா கடமையும் முடிச்சிட்டீங்களா, சௌக்கியமாக இருக்கிறீங்களா, இப்போ ஏதாவது ஆசை இருக்குதான்னு கேட்குறாரு. இப்போ கேட்டவர் எதுக்காக கேட்டாருன்னா, அவர் சொல்லுவார், இல்லைங்க ஒன்றுமே இல்லைங்க, எல்லா வயசாகி போயிடுச்சு, எனக்கு எல்லாம் முடிஞ்சிச்சின்னு சொல்லுவாருன்னு பார்த்து கேட்குறாரு. அவர் சொன்னார் பாருங்க ஒரு வார்த்தை, இல்லை இல்லை என் பேரன் நீட்டுக்கு எக்ஸாமுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறான், அவன் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகணும், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் சீட்டு வாங்கணும், அவன் டாக்டர் ஆகி என்ன கவனிக்கணும், அதுதான் எனக்கு ஆசை. 15 வருஷத்துக்கு பிளான் பண்ணுறாரு. அன்புக்குரியவர்களே, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அப்போ என்ன நீங்கள் எந்த வயசு ஆளுக்கு கேட்டு பாருங்களேன்,
70 வயசு 80 வயசு இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர யாரும் இப்படி சொல்ல மாட்டாங்க. இல்லை ஐயா, நான் பார்க்காத விஷயம் கிடையாது, செய்யாதது கிடையாது, அனுபவிக்காதது கிடையாது, சாப்பிடாதது கிடையாது, போகாத ஊர் இல்லை, பார்க்காத காட்சி இல்லை, எல்லாம் அனுபவிச்சாச்சு, இப்போ நான் இறப்பை நோக்கி நகர்ந்து கூட நான் இறக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? ஒருத்தருமே சொல்ல மாட்டாங்க. ஆக வயது ஆக ஆக இன்னும் வாழ வேண்டுமே என்ற ஆசை வரும். இது நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னும் சம்பாதிக்க வேண்டும், இன்னும் சம்பாதிக்க வேண்டும், இன்னும் சம்பாதிக்க வேண்டும். அப்போ இதை தான் ஒரு அறிஞர் சொன்னார், இறைவன் உங்களுக்கு 2 தங்க ஓடை கொடுத்தா கூட, தங்க ஓடை, தங்க சுரங்கம், அவன் என்ன கேட்பானா, 3வது சுரங்கம் எங்கே கிடைக்கும்? எவ்வளவு பெரிய ஆசை பார்த்தீங்களா? 2 கிடைச்சா போதும் தானே ஐயா. ஒன்று சென்னையில் கொடுத்தாச்சு, ஒன்று திருச்சியில் கொடுத்தாச்சு. நம்மால் என்ன பண்ணுவான், இந்த மதுரை இந்த வைகைக்கரை ஓரமாக ஒரு சுரங்கம் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்படின்னு யோசிக்கக்கூடிய தன்மை தான் இன்றைக்கு பார்க்கின்றோம். ஆக அன்புக்குரியவர்களே, முதலாவது பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம் வசந்தத்தை ஏன் உணராமல் இருக்கின்றோம் என்று கேட்டால் நமக்கு போதும் என்ற மனம் இல்லை. இது நம்பர் 1. 2வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சொல் வேறு செயல் வேறு. இதுதான் பெரிய ப்ராப்ளங்க. இன்னைக்கு பெரிய அறிஞராக இருப்பாங்க, நிறைய படிச்சிருப்பாங்க, மிகப்பெரிய விஷயத்துக்கெல்லாம் தீர்வு சொல்லுவாங்க. ஆனா அவங்க எதை சொல்றாங்களோ அதன் அடிப்படையில் நடக்க மாட்டார்கள். பேரறிஞர் சாக்ரடீஸ் சொன்னார், ஒரு 100 இளைஞர்களை என்னிடத்திலே கொடுங்கள், அந்த 100 இளைஞர்கள் எப்படி வாழ்ந்தால் வெற்றி பெற முடியும் என்று நான் வகுப்பு நடத்துவேன். அந்த 100 பேரை கூப்பிட்டு எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எப்படிலாம் வாழ்க்கையில் சிக்கல் வரும், இடைஞ்சல்கள் வரும், அதை எப்படி தாண்டி போகிறது அப்படிங்கிறத நான் வகுப்பு நடத்துவேன். ஆனால் அதை பின்பற்றக்கூடியவர்களில் அந்த 100ல் ஒருவனாக கூட நான் இருக்க முடியாது. போயிடுச்சா? அப்போ அதான் வள்ளுவர் பெருந்தகை சொன்னார், சொல்லுவது யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல். இப்போ நீங்கள் படித்தது பிரயோஜனம் இல்லைங்க, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது பிரயோஜனம் இல்லை, நீங்க எல்லாருக்கும் சொல்றது பிரயோஜனம் இல்லை, நீ சொல்வதின் அடிப்படையிலே நீ நடக்கின்றாயா? ஆக சொல்லின் அடிப்படையில் நடக்காதவரை கனவில் கூட காணக்கூடாது அப்படிங்கிறார் வள்ளுவர் பெருந்தகை. அந்த மாதிரியுடைய தொடர்பு கனவுல கூட வர வேண்டாம். அவன் நனவுல மட்டும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான், கனவுல வந்தாலும் அவனுக்கு சொல்லலாம் உனக்கு, அப்படிப்பட்ட தொடர்பே வேண்டாம் என்று கூறுகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, சொல் வேறு செயல் வேறு என்று நாம் இருக்கக்கூடாது. எதை சொல்கின்றோமோ அதை செய்ய வேண்டும், எதை செய்கின்றோமோ அதை சொல்ல வேண்டும். அப்படின்னா என்ன அவன் கேட்டீங்கன்னா, ரொம்ப இயல்பான முறையில் சொல்லக்கூடிய தன்மை வரும். ஒரு அறிஞர் சுட்டி காமிச்சார், ஒரு ஜமீன்தார் கிட்ட ஒருத்தர் வந்தாராம், ஒரு புலவர், பரிசு வாங்கிறதுக்காக. கவிதைக்கு பொய் அழகு அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஓவர் பொய் கூடாது இல்லைங்க, கொஞ்சம் பொய் இருந்தால் பரவாயில்ல. இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, பரிசில் வாங்க வேண்டும் அப்படிங்கிற ஆர்வத்தில், ஐயா நீங்கள் தான் பெரிய கொடை வள்ளல் அப்படிங்கிறார். உடனே அவர் 2000 உள்ள உதவியாளரை கூப்பிட்டு, அவர் பக்கத்தில் அவர் சொல்கிறது ஒரு காதல் வந்துச்சு, ஐயா நீங்கள் மிக சிறந்த மன்னர் அப்படிங்கிறார். 5 அப்படின்னார். 5000. நீங்கள் தான் ராஜா, நீங்கள் தான் சக்கரவர்த்தி, நீங்கள் தான் கடையேழு வள்ளல்கள் சிறந்தவர் அப்படின்னு அவர் கூட்டிக்கிட்டே போகிறாரு. அவர் என்ன பண்ணார், 2, 5, 10, 20 சொல்லி முடிச்சாச்சு. எவ்வளோ உச்சத்துக்கு அவரை தூக்கணுமோ அவ்வளோ தூக்கியாச்சு, முடிஞ்சு போச்சு நிகழ்ச்சி. அவருக்கு ஒரு பொன்னாடை மட்டும் கொடுத்து சரி போயிட்டு வாங்கன்றாரு. அப்போ இவர் கேட்குறாரு, இல்லைங்க உள்ளேருந்து ஒன்றும் வரலையே அப்படிங்கிற. இவர் கவர் வரும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா சொன்னார் இல்லையா, 5, 10, 20ன்னு சொன்னாரா இல்லையா. அப்போ அந்த ஜமீன்தார் சொன்னாரா, இங்கே பாரு, நீ என் மீது உள்ள திறமை என்ன அப்படிங்கிறது உனக்கு தெரியும், என்னை வேணுமென்னே புகழ்ந்த, எனக்கு தெரியும், உனக்கு தெரியும், என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு தெரியும். ஆனால் நீ என்னை வேண்டும் என்றே நீ புகழ்ந்தாய், காசு பெற வேண்டும் என்று புகழ்ந்தாய், நான் என்னிடத்தில் இல்லாத பண்புகளை சொல்லி புகழ்ந்தாய். அப்ப நீ என்ன புகழ்ந்தல்ல, அதே மாதிரி தான் நானும் உனக்கு 2, 5, 10ன்னு சொன்னேன். நீ என்ன புகழ்ந்தல்ல, ராஜா, ராஜாஜி ராஜா, மகாராஜா, சக்கரவர்த்தி, அதுக்கு இது சரியா போச்சு. நீ என்ன சொன்ன, உனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு அப்படி திறமை இருக்குன்ட்டு. அதே மாதிரி நான் என்ன பண்ணேன், சரி இவ்வளோ நம்மள ஒருத்தர் புகழ்றாரு, நம்மளும் சொல்லுவோமே, வார்த்தைக்கு என்ன பஞ்சமா, நானும் சொன்னேன், கணக்கு 2 சரியா போச்சு அப்படிங்கிறார். அப்படிதான் இன்னைக்கு நம்முடைய நிலைமை இருக்கிறது. ஆக உண்மையிலேயே உண்மையாக பேசுங்கள். 2வது, உண்மையாக பேசும்போது தான் அதற்கென்று ஒரு ஒளி இருக்கிறது. உண்மை எந்த சர்டிபிகேட்டும் தேவையில்லை, உண்மை இயல்பாகவே உண்மையா இருக்கும். அது நீங்க சொன்னாலும் சரி, நீங்க சொல்லாட்டியும் சரி. உதாரணமா
சர்க்கரைன்னா இனிப்புன்னு இருக்கும், இல்லை அதை வந்து இனிப்புன்னு எழுதி விட்டணும் அந்த பாட்டில் எழுதி. அது நம்ம வீட்டில் உள்ள இல்லத்தரசிகள் அவசரத்தில் சர்க்கரையும் உப்பு டப்பா மாறிவிடக்கூடாது என்பதற்காக எழுதி வைப்பார்களே தவிர, அது எழுதலைன்னா சர்க்கரையா இருக்காதா? அது உப்பு டப்பாக்குள்ள சர்க்கரையை போட்டால் அது நான் உப்பு கறிக்க வச்சையும். சர்க்கரையினுடைய இயல்பு என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா இடத்திலும் இனிப்பாக இருக்கும். எனவே வசந்தத்தை உணரக்கூடியவர்கள் இயல்பு என்னன்னா சொல் வேறு செயல் வேறு இருக்கக்கூடாது. ஒரு பெரிய ஒரு ஞானி இடத்துல போய் ஒரு அம்மா குழந்தைய கூட்டு வராங்க. கூட்டு வந்து சொல்றாங்க, என் பையன் தேன் ரொம்ப அடம் பிடிக்கிறான், எப்போ ஒரு முறை மருந்துல வந்து தேனை கலந்து கொடுத்தேன், அதுல நான் தேனுக்கு அடிக்ட் ஆகிட்டான், இப்போ அடிக்கடி தேனுக்கு என்ன ரொம்ப தேனு குடிச்சா கூட வேதியாயிடும், வயிற்றுப்போக்கு வந்துடும். எனவே அந்த ஞானிகிட்ட கேட்குறாங்க, நீங்கள் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க. அவர் சொல்றாரு, அடுத்த வாரம் வா அப்படிங்கிறார். அடுத்த வாரம் வர்றாங்க. அடுத்த மாதம் வா அப்படின்றாரு. அப்போ அடுத்த மாதம் கூட்டிட்டு வர்றாங்க. கூப்பிட்டு வந்தோடனே இவர் சொல்கிறாரு அந்த பையனை பார்த்து, தம்பி தேன் வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாதுப்பா, அம்மா எப்போ தர்றாங்களோ அப்போ மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறார். சொன்னோன்னே இந்த தாய்க்கு பெரிய ஆச்சரியம். ஏங்க இது அன்னைக்கே சொல்லக்கூடாதா? அன்னைக்கு நான் கூப்பிட்டு வந்தேன்ல, நானும் என்னமோ ஏதான்னு பார்த்தேன், நீங்கள் ஏதோ புதுசாக சொல்ல போறீங்கன்னு பார்க்குறான். நீங்கள் என்ன பண்ணீங்க, தேனை குடிக்காதீங்கன்னு சொல்கிறீங்க, இது அன்னைக்கே சொல்லியிருந்தா நான் வந்து ஒரு மாதம் வெயிட் பண்ண தேவையில்லையே. அப்போ அவர் சொன்னார், இல்லைம்மா நானே தேனை அதிகமாக குடிக்கிறவனா இருந்தேன், நானே அப்படி இனிப்பு பிரியனாக இருக்கும்போது நான் போய் இன்னொருத்தருக்கு அட்வைஸ் பண்ண முடியுமா? அது எப்படி ஒரு வசந்தத்தை விரும்பக்கூடியவன் எப்படி செய்யலாம்? எனவே தான் முதல்ல நான் என்ன பண்ணிட்டேன், என்னை மாற்றிக்கொண்டேன். அன்புக்குரியவர்களே, நீங்கள் நல்லா பார்க்கணும், அந்த ஞானி வந்து பெரிய இன்டலெக்சுவலுக்கு போதனை செய்யலை, குழந்தைக்கு சொன்னார். அதை குழந்தைகளிடத்தில் போய் சொல்லக்கூடாது, அதுதான் நீங்கள் முக்கியம். எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஒரு முறை பாதை வழியாக கடந்து போகிறாங்க. ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை அழைக்கிறார், சின்ன பையனை அழைக்கிறார். டே ராஜா கண்ணா வாடா, அந்த அம்மா உனக்கு தருவேன் அப்படின்னு இந்த கையை மூடிக்கிட்டு இருக்கான், கையை மூடி காட்டுறா. அப்போ அந்த பக்கம் போன நபிகள் நாயகம் கேட்குறாங்க, அந்த அம்மா கூட்டிங்க வாமா, கையை மூடிட்டு காட்டுறியே, கையில் என்ன வச்சிருக்கேன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்லுது, ஐயா பேரிச்சம்பழம் வைத்திருக்கிறேன் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நபிகள் நாயகம் சொன்னாராம், நல்ல வேலை நீ பேரிச்சம்பழம் வச்சிருந்த, ஒரு கால் அப்படி வச்சிடலாம நீ கூப்பிட்டினா நீ பொய் சொன்னா என்று கடவுள் உன் மீது ஒரு குற்றச்சாட்டை எழுதி விடுவார். இவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. தாய் தான் மகனை கூப்பிடுறான், வேற யாரும் ஏமாத்துறதுக்கு இல்லை, நல்லது தானே கூப்பிடுவா, சாப்பிடவான்னு கூப்பிடுவாள், படுக்க போலான்னு கூப்பிடுவாள், குளிக்கவான்னு கூப்பிடுவாள் இல்லையா, ஏதாவது ஒரு தேவைக்காக கூப்பிட்டுருப்பா. ஆனாலும் கூட பெற்ற மகனிடத்திலும் கூட தாயாக இருந்தாலும் கூட பொய் சொல்லக்கூடாது, பொய் சொன்னால் நீ குற்றவாளி என்று ஒரு குற்றம் உன் மீது எழுதப்படும் அப்படின்னாரு. அப்போ எந்த அளவுக்கு அவங்க வந்து பேர்தலாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் எண்ணிப்பார்கள். இது ரெண்டாவது. மூணாவது, இந்த வசந்தம் வராமல் இருப்பதற்கான மெயின் ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா பொறாமைப்படுதல். இதுதான் ரொம்ப மோசமான ஒன்று. இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா என்ன பார்ப்பான்னா, உடனே அடுத்தவனை பார்ப்பான். ஐயோ நான் இவ்வளோ ஒழுக்கமாக இருக்கேன், நான் இவ்வளோ யோக்கியமாக இருக்கிறேன், இவ்வளோ மக்கள் சேவை ஆற்றுக்கிறேன், என் வீட்டில் வெள்ளம் வந்துருச்சு, அவன் எனக்கு பிறகு வீடு கட்டினா, அவன் வீட்டில் கணுக்கால அளவு தானே வெள்ளம் விழுந்துச்சு, எனக்கு மட்டும் கழுத்த அளவு வந்துச்சு, கடவுள் இடத்துக்கு இந்த மாதிரி வஞ்சனம் பண்ணுறாரு, எனக்கு ஒரு நீதி அவருக்கு ஒரு நீதி வழங்கலாமா, அவன் படு கஞ்சன் ஆயிடுச்சு, நான் சாதாரண பிரபு ஆயிடுச்சு என்றெல்லாம் நான் கருதுவான். இது என்ன கேட்டிங்கன்னா, எப்போ பார்த்தாலும் அடுத்தவனை பார்த்துக்கிட்டு இருப்பான். ஒரு கரண்ட் கட் ஆச்சுன்னா அவனுக்கு ஒரு வருத்தம் வரணுமா இல்லையா? இவன் கேட்பான், எதிர் வீட்டில் எப்படி இருக்குது, அங்கே கரண்ட் கட்டு, ஓகே ஓகே அங்கே கரண்ட் கட் ஆயிடுச்சா, அப்போ பரவாயில்ல. அப்போ இவனுக்கு நோக்கம் என்னன்னா, தான் வீட்டில் மின்சாரம் போகிறது என்பது பெரிய விஷயம் கிடையாது, எனக்கு கிடைக்காதது அவனுக்கும் கிடைக்கக்கூடாது. ரெண்டு பேரும் போவாங்க, ரேஷன் கடை கியூவில் போய் நிற்பாங்க, இவன் கிட்ட போகும்போது கவுண்டர் மூடுவான், நாளைக்கு வாங்க இன்னைக்கு விடு. அவ்வளோ துக்கம் வரும். திரும்பி பார்ப்பான், பக்கத்து வீட்டுக்காரன் நாலாவதான் நிற்பான். வர்ற சந்தோஷம் பார்த்தீங்களா, நீங்க நிற்கிறீங்களா சார், அப்படியா, ஆமாம் சார், ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிறாங்க, மூடுறதுக்கு மட்டும் டைமை பார்க்குறாங்க, இவங்க திறக்கிறதுக்கு டைமை பார்க்குறாங்களா, ஆமாங்க, ரொம்ப சந்தோஷம். அப்போ இவனுக்கு என்னன்னா, இவனுக்கு கிடைக்கலையா அப்படிங்கிறது இல்லை, அடுத்தவனுக்கு கிடைச்சிடக்கூடாது, அவனுக்கும் கிடைக்கலன்னா எனக்கு மகிழ்ச்சி. ஆக இந்த துன்பங்கள் தொல்லைகளுக்கு எல்லாமே காரணம் வந்து வசதியானவர்களை, தன்னை விட உயர்ந்தவர்களை பாருங்க. இறைவன் ஆட்டுக்கு மாட்டுக்கு வாழை அளந்து வச்சிருக்கிறான் எல்லாமே. அதே மாதிரி மனிதர்களுக்கு அந்த வளங்கள் கொடுப்பது அவனுடைய முயற்சி மட்டுமல்ல, அவனுடைய உழைப்பு மட்டுமல்ல. எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க,
எவ்வளோ பேர் புத்திசாலியாக இருக்கிறாங்க, வெற்றி பெற்றிருக்கானா? தோத்துருக்கிறான்ல. நீங்கள் பாருங்க, நிறைய படிச்சிருக்கிறான். ஒரு கவிஞன் எழுதினான், சின்னப்ப ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். அவர் அதிகமாக படித்தார், பள்ளிக்கூடம் நடத்துகிறார். இவர் படிக்கவே அதிகமாக படித்தார், பாடம் நடத்துகிறார். அவர் பெரிய லெக்சரராக இருக்கிறான். அதிகமாக படித்தார், பாடம் நடத்துகிறார். படிக்கவே இல்லை, பள்ளிக்கூடம் நடத்துகிறார். ஆக நீங்க என்ன படிக்கிறீங்க என்னன்னு கிடையாது, இறைவன் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறான் என்றுதான். அதனாலதான் கவிஞர் கண்ணதாசன் சொல்வார், உனக்கும் கீழே இருப்பவர் கூட நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. நீங்க உங்களுக்கு மேல பார்க்க கூடாது, அது மேல எவ்வளவு பேர் இருப்பாங்க, உங்களுக்கு கீழே பாருங்க. பாத்தீங்கன்னா எத்தனையோ பேருக்கு வீடு இல்லை, எத்தனையோ பேருக்கு உணவு இல்லை. இமாம் சாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாபெரும் அறிஞர், அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன குறிப்பு. ஒரு நாள் அவர் நண்பகல் தொழுகைக்கு போறார் பிரார்த்தனைக்காக. அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த பள்ளிவாசல் வர்றதுக்கு முன்னாடி அவருடைய செருப்பினுடைய வார் அருந்து விடுகிறது. ரொம்ப கஷ்டம் அவருக்கு, ஏன்னா கொதிக்கிற வெயில்ல நடந்து போடுவேன். அவர் மனசில் நினைக்கிறார், இறைவா நான் ஒரு நாள் கூட உன்னை தொடாமல் இருந்ததில்லை, ஏன் செருப்பு வாரையா போய் நீ அறுக்கணும்? ஏன்னா அங்க இப்ப நமக்கு இருந்துச்சுன்னா உடனே ஒரு வாரை போட்டுருவோம், அதை செருப்பையே தூக்கி வீசிட்டு வேற செருப்பு வாங்கிடுவோம். ஆனால் அந்த பக்தாத் நகரில் அப்படிலாம் முடியாது. அது மறுநாள் தான் போய் என்ன செய்யணும், அதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணணும். அப்போ ஒரு செருப்பு இல்லாமல் போகின்றார். ஆனால் மனத்துக்குள் ஒரு பெரிய வருத்தம், இறைவன் என்னை இப்படி தண்டித்து விட்டானேன்னு. அப்படியே தொழுகை முடித்து விட்டு பார்க்கின்றார். படிக்கட்டு இறங்கும்போது அந்த மசூதினுடைய படிக்கட்டில் 2 காலும் இல்லாத ஒருவரை பார்க்கின்றார். இறைவா உனக்கே புகழ் அனைத்தும், எனக்கு செருப்புக்கு வாரி இல்லையே என்று நான் கவலைப்பட்டேன், ஆனால் இவருக்கு காலே இல்லாமல் நீ படைத்திருக்கின்றாய். அப்ப என் மீது நீ எவ்வளவு கரிசனம் வைத்திருக்கின்றாய், என் மீது எவ்வளவு கருணை பொழிந்திருக்கின்றாய், என் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கின்றாய் என்று அவர் சொன்னாராம். எனவே அன்பானவர்களே, நம்முடைய பிரச்சனைகளுக்கான மூல காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் பிறரை பார்க்கின்றோம். நமக்கு கீழே உள்ளவர்களை யாரையுமே பார்க்காம இருந்தால் நல்லதுங்க. அது ரொம்ப சூப்பர் டிகிரி. ரொம்ப யாரையுமே பார்க்கல, உங்களுக்கு என்ன வந்துச்சோ அப்படி இருந்தீங்கன்னா பரவாயில்ல. இல்லை யாரையாவது நீங்கள் பார்த்து தான் ஆகணும் அப்படின் போது கவிஞர் சொல்றது போல, உனக்கும் கீழே இருப்பவர் கோடி. அவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவங்கள பார்த்து நீங்க என்ன பண்ணுங்க, நிம்மதியாக இருங்கள் அப்படிங்கிறார். இது 3வது விஷயம். 4வது, இந்த வசந்தத்தை உணராமல் இருப்பதற்கு பெரிய தடை என்னன்னா ஆணவம், அகந்தை. அதான் பெரிய விஷயம். இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப திறமையாளராக இருக்கிறாரு, ரொம்ப செழிப்பானவராக இருக்காரு, ரொம்ப சிறப்பானவராக இருக்காரு. அவருக்கு என்ன இது மனநிலை அப்படின்னா பெரிய அகந்தை. நான் தான் பெரியவன், அவன் என்ன பெரிய படிச்சிருக்கிறான், அவன் யாரு, நான் பார்த்து வளர்ந்தவன், என்னுடைய ஸ்டேட்டஸுக்கு வருமா, என்னுடைய அந்தஸ்துக்கு வருமா, எனக்கு தெரிந்த படிப்பு அவனுக்கு தெரியுமா, என்னுடைய மக்கள் மத்தியில் எனக்கு இருக்கிற மதிப்பில் பாதி கூட அவனுக்கு தெரியாது, இந்த ஊர்ல எல்லாருமே எனக்கு தெரியும், அவனுக்கு யாரை தெரியும் என்று தன்னைத்தானே உயர்வாக, கர்வமாக, ஆணவமாக கருதி கொண்டிருக்க மனநிலை. எப்பொழுதுமே ஆணவம் பிடித்தவனை கண்டிப்பாக கடவுள் அவமானப்படுத்துவார். அது எழுதி வச்சுக்காங்க. யாரெல்லாம் அந்த ஆணவ திமிரில் அடுத்தவர்களை கேவலப்படுத்துகிறார்களோ, அடுத்தவர்களை துச்சமாக மதிக்கின்றார்களோ, அடுத்தவர்களை புறம் தள்ளுகின்றார்களோ, அப்படிப்பட்டவர்களை பல இடங்களில் இறைவன் கேவலப்படுத்துவான். அதிலே எந்த விதமான மாற்றமும் இல்லை. இது 4வது. இறுதியாக ஒன்று, நான் நிறைய பேசலாம், ஆனால் அடுத்து நாஞ்சிலார் பேசக்கூடிய பேச்சை நம்ம எல்லாரும் கேட்கணும். 2வது, பப்பாசிக்கு சிரமத்தை கொடுத்துடக்கூடாது இல்லைங்களா? அப்போ அந்த இறுதியாக ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்பானவர்களே, நிம்மதியை வெளியே தேடுகின்றோம், நிம்மதி என்பது உள்ளே தேட வேண்டும். அதான் மிக முக்கியமான ஒன்று. நிம்மதியும் வசதி வாய்ப்புகளையும் நாம் 2த்தையும் ஒன்றா குழப்பிக்கிறோம். அதாவது நமக்கு பெரிய பங்களா இருக்கணும், பெரிய கார் இருக்கணும், தோட்டம் இருக்கணும், பெரிய பந்தாவான பதவியெல்லாம் நமக்கு கிடைக்கணும், எல்லாமே கிடைச்சா கூட உங்களுக்கு நிம்மதி இல்லைன்னா வாழ்க்கையை வேஸ்ட் சார். அந்த கவிஞன் எழுதுவான், அவர் மிகப்பெரிய பங்களா கட்டுவார், அப்படி ஆள் உயர கண்ணாடி எல்லாம் பதிச்சிருப்பார், அது உள்ளே இருந்து பேசுவார், எல்லா விதமான வசதி, எல்லா விதமான வாய்ப்புகள். அவர் கூப்பிட்டா உடனே 10 பேர் வரதுக்கு ரெடியா இருக்கிறான். அவன் சொல்லுவான், 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட். ஆக என்ன வசதி இருக்கிறது? ஆக வசதி இருக்கலாம் உங்களிடத்திலே, நீங்கள் கட்டிலை வாங்கலாம், தூக்கத்தை வாங்க முடியாது.
மாத்திரையை வாங்கலாம், ஆரோக்கியத்தை வாங்க முடியாது. தூங்குவதற்கு கண்ணை மூடலாம், தூக்கம் வர வேண்டும் என்று சொன்னால் அது இறைவனுடைய அருட்கொடைதான். ஆக அன்புக்குரியவர்களே, நாம் அதனை உணர்ந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இறைவன் நமக்கு என்னென்ன வளங்களை எல்லாம் வழங்கியிருக்கின்றான் என்பதை உணர்ந்து கொண்டு நாம் பிறருக்கு பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும். எப்படி பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும்? நபிகள் நாயகத்திடத்திலே ஒருவர் போய் கேட்கிறார். கூட்டமாக இருக்கும்போது நபிகள் நாயகம் சொல்றாங்க, இப்போ எல்லாரும் தர்மம் செய்யுங்கள். அப்போ ஒருத்தர் எந்திரிச்சு கேட்கிறார், ஐயா மன்னிக்கணும், தர்மம் செய்வதற்கு வசதி இல்லை, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்போ நபிகள் நாயகம் சொல்றாங்க, உங்களால் ஆன உதவி செய்யுங்கள். உடல் ஒத்துழைப்பு கொடுக்கலாமா இல்லையா? அவங்களுக்கு போய் ஆறுதல் சொல்றது, அந்த மாதிரி உடல் ஒத்துழைப்பு கொடுக்கலாமா இல்லைங்களா? அப்படி செய்யுங்கன்றாங்க. இல்லை, அதுவும் செய்ய முடியவில்லை, என்ன செய்யலாம்? அட ஆறுதல் சொல்லுப்பா, நலம் விசாரி, 4 நல்ல வார்த்தை சொல்லு. இது அதையும் சொல்ல முடியவில்லை என்றால் என்ன செய்ய வேண்டும்? பேசாம இரு. நீ ஒன்று பேசாம இருந்தா அதுவே மிகப்பெரிய நன்மை அப்படிங்கிறாங்க. ஆக அன்புக்குரியவர்களே, இந்த மானுட வசந்தத்தினுடைய அடிப்படை சிலவற்றை உங்களிடையே பகிர்ந்து கொண்டேன். ஆக இதை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், இதனுடைய அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலும் வசந்தம் வரும், நம்மை சார்ந்தவருடைய வாழ்க்கையிலும் வசந்தம் வரும். அனைவருமே வசந்தத்தில் ஆழ்த்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஆக இந்த நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி பேசுவதற்கு வாய்ப்பளித்த பப்பாசினுடைய நிர்வாகிகளுக்கு எனக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு. வாழ்த்துக்கள்.